கார்த்திக் ராஜா, இதே போல சென்னை வடபழனி ஆற்காடு சாலை பகுதியிலும் ஆறு போல் வெள்ளம் ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன? அதாவது கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் ஆங்காங்கே மழைநீர் வெள்ளம் போல தேங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சாலையில் ஓடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். குறிப்பாக காலையிலிருந்து மழை சற்று குறைவாக இருந்த போது அங்கு பெரிய அளவில் மழைநீர் தேங்கவில்லை. அதே சமயம் கடந்த 2 மணி நேரமாக மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அங்கிருக்க வடிகாலில் மழைநீரை வெளியேற்றக்கூடிய வடிகால்களின் கொள்ளளவை விட மழைநீர் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இடங்களில் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அந்த தற்காலிக ஏற்பாடுகளால் அந்த மழைநீரை வெளியேற்ற முடியாத சூழல் இருக்கிறது. மேலும் மாநகராட்சி பணியாளர்களும் தொடர்ந்து அங்கு வேலை செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் அங்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறதை பார்க்க முடிகிறது. தற்போதும் மழை பெய்து வருவதால் இன்னும் அந்த மழைநீர் வடிவதற்காக சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் தான் நிலவுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா.